வணக்கம். நம்ம கலாச்சாரத்துல தானம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய புண்ணியமான விஷயம். அதுலயும் குறிப்பா பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதாவது அன்னதானம். அதத்தான் நாம இருக்கிறதுலயே பெருசா நினைக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த அன்னதானத்தை விடவும் ஒரு பெரிய உன்னதமான தானம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். மகாகவி பாரதியாரோட இந்த வரிகளை நம்ம எல்லாருமே எங்கேயாச்சும் கேட்டிருப்போம். 1000 அன்னசத்திரங்கள் கட்டுறதை விட ஒரே ஒரு ஏழைக்கே எழுத்தறிவிக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த ஒரே ஒரு வரி தானத்தை பத்தி நமக்கு இருக்கிற பொதுவான எண்ணத்தையும் ஒரு கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? அன்னதானத்தை நாம எல்லாரும் போற்றுகிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒருத்தரோட பசிய போக்குறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அதைவிட மேலான ஒரு தானம் இருக்க முடியுமா? பாரதியார் சொல்றாரு எழுத்தறிவுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில தேட ஆரம்பிக்கலாம். பாரதியார் மறைமுகமா சுட்டிக்காட்டின அந்த உன்னதமான பரிசு அதுதான் ஞானதானம், அதாவது அறிவ கொடையா கொடுக்கறது. இந்த கருத்துனா என்ன, அதோட ஆழம் என்னன்னு இப்ப நாம பார்க்க போறோம். அந்த பெரிய உண்மைய புரிஞ்சுக்கிறதுக்கான ரகசியம் வெறும் 2 எழுத்துல அடங்கி இருக்கு. வாங்க அந்த ரகசியம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த 2 எழுத்துக்கள் ஆ அப்புறம் ஊ. நம்ம ஞான மரபுல ஆனா நம்ம வலது கண்ணையும், ஊனா நம்ம இடது கண்ணையும் குறிக்குது. இந்த 2 கண்கள் வழியாதான் நாம அந்த ஆன்ம ஒளிய பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதனால இந்த ஞான எழுத்துக்களை பத்தின அறிவுதான் ஞான தானத்தோட மையமே. கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறத விட ஒரே ஒருத்தருக்கு உண்மையான அறிவை, அந்த ஞானத்தை கொடுக்கறது பல மடங்கு சிறந்ததுன்னு சொல்ல வருது. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லைங்க, இது ஒரு புரட்சிகரமான பார்வை. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். அன்னதானம் ஒரு தற்காலிக நிவாரணம் கொடுக்குது, ஆனா ஞானதானம் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குது. அன்னதானம் ஒருவேளை பசிய போக்கும், ஆனா ஞானதானமோ பிறவி பெருங்கடலையே நீந்தி கடக்க கத்துக் கொடுக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். சில தத்துவங்கள் படி அன்னதானம் கொடுக்கறவருக்கும் வாங்குறவருக்கும் நடுவுல ஒரு கர்ம பிணைப்பை ஏற்படுத்தி வினைகளை இன்னும் கூட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஞானதானம் ஒருத்தரை சுதந்திரமாக்கி அவரோட எல்லா கர்ம வினைகளையும் அழிக்கிற சக்தி வாய்ந்ததா இருக்கு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற பழமொழி இங்க 100% பொருந்தும். சிம்பிள் லாஜிக் தான். நீங்க சாப்பாடு கொடுத்தா உங்களுக்கு தேவைப்படும் போது சாப்பாடு கிடைக்கும். அதுதான் இயற்கையோட கணக்கு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அறியாமை விலகி உண்மையான ஞானம் கிடைக்கணும்னா நீங்க ஞானத்தை தான் தானமா கொடுக்கணும். ஔவையார் சொல்ல ஒரு வரி நமக்கு இன்னும் நல்லா புரியும். தானமும் தவமும் தான் செய்தல் அரிதே. இங்க தானம்னா என்ன தெரியுமா? நாம உணர்ந்த இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறது. தவம்னா அந்த கண்மணி ஒளிய உணர்ந்து தியானம் செய்யறது. இந்த 2 விஷயமும் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அரிதான செயல்கள்னு அவங்க சொல்றாங்க. இந்த கருத்து ஏதோ இன்னைக்கு புதுசா சொல்லப்படுற விஷயம் கிடையாதுங்க. பல 100 வருஷங்களா நம்ம தமிழ் மரபுல வந்த ஞானிகளும் சித்தர்களும் இதையே தான் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களோட பார்வையில உண்மையான தானம் எதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். திருமூலராகட்டும், ஔவையார், பாரதியார், வள்ளலார்னு தமிழ் ஆன்மீக மரபோட தூண்களா இருக்கிற அத்தனை பேருமே மத்த எல்லா தானங்களை விட இந்த ஞான தானம் தான் உயர்ந்ததுன்னு ஒரே குரல்ல சொல்லியிருக்காங்க. அவங்களோட படைப்புகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் அறிவை கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு. திருமந்திரத்துல வர்ற இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்க்கும் ஈடுமின் அவர் இவர் என்னன்மின். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஞானத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எந்த பாகுபாடும் பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஒருத்தர் பாவியா இருக்கலாம், புண்ணியவானா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். அந்த உயிர் ஒளிங்கிறது எல்லார்கிட்டயும் ஒன்னாதான் இருக்கு. வள்ளலாரோட இந்த அணுகுமுறை ஜீவகாருண்யம்ங்கிற வார்த்தையை நம்ம இன்னும் ஆழமா பார்க்க வைக்குது. இது நம்ம ஆன்மாவை விழிக்க வைக்கிற ஒரு அழைப்பு மாதிரி. ஆமா, ஜீவகாருண்யம் அப்படின்னா ஆன்மாக்கள் மேல கருணைன்னு அர்த்தம். ஆனா நாம பொதுவா ஜீவகாருண்யம்னு நினைக்கிறதுக்கும் அதோட உண்மையான ஆழமான அர்த்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஜீவகாருண்யம்னா பசியோட இருக்கிற உயிர்களுக்கு இறக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்கறது, அவ்வளவுதான். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையான ஜீவகாருண்யம்ங்கிறது மத்தவங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க கண்ணுக்குள்ள இருக்கிற ஜீவனை, அதாவது உங்க சொந்த ஆன்மாவை நீங்க கருணையோட பாக்குறது தான். உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறது தான் கருணையோட உச்சகட்டம். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவகாருண்ய பாதையில 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஒன்னு சத்விசாரம், இன்னொன்னு பரோபகாரம். இந்த 2 வார்த்தைக்குள்ள ஒரு முழு ஆன்மீக பயணமே இருக்கு.
சத்விசாரம்னா அது ஏதோ ஒரு ஜெனரலான மெடிடேஷன் கிடையாது. வள்ளலார் சொல்றது ஒரு குறிப்பிட்ட தியான பயிற்சி. அதோட பேரு திருவடி தவம். இறைவனோட திருவடியை அடையறதுக்கான தவம்னு நாம இதை புரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த உள்ளுக்குள்ள போற பயணத்தோட முக்கியமான பகுதி. இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் வருது. நாம மெடிடேஷன்னாலே கண்ணை மூடிக்கிட்டு சேரதுதான் யோசிப்போம். ஆனா திருவடி தவம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது கண்களை திறந்தபடியே செய்யற ஒரு தியான பயிற்சி. பாக்குறதுக்கு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இந்த ஒரு டீட்டெயில் தான் வள்ளலாரோட முழு தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோள். பரோபகாரம்னா வேற ஒண்ணுமே இல்ல. நாம சத்விசாரத்துல கத்துக்கிட்டோமே அந்த திறந்த கண் தியான முறை, அதை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறது தான். இப்ப புரியுதா? இதுதான் நாம இந்த விளக்கத்தோட ஆரம்பத்துல பேசின அந்த ஞானதானம். உடம்போட பசிய போக்குறத விட ஒருத்தருக்கு ஆன்ம விடுதலைக்கான வழிய காட்டுறதுதான் மிக உயர்ந்த தானம். விடுதலைக்கான பாதை ரொம்பவே தெளிவா இருக்கு. ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, இது சரியா சொல்லிக் கொடுக்கிற ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம தீட்சையை வாங்கிக்கணும். ஸ்டெப் 2, தினமும் கண்ணை திறந்து தியானம் செய்ய பழகிக்கணும். ஸ்டெப் 3, இந்த அற்புதமான அறிவை மத்தவங்களோடையும் மனப்பூர்வமா பகிர்ந்துக்கணும். இந்த வழியை நாம சரியா ஃபாலோ பண்ணா நமக்கு கிடைக்கிற முதல் பலன் என்ன தெரியுமா? நம்மளோட கர்ம வினைகள், அதாவது நம்மளோட பழைய கணக்குகள் எல்லாமே தீர்ந்துடும். ஒரு கம்ப்ளீட் ரீசெட் பட்டன் அழுத்தின மாதிரி. இங்க ஒரு நேரடியான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வி ஒன்னு கேட்கப்படுது. சரித்திரத்துல வெறும் அன்னதானம் மட்டுமே செஞ்சு யாராவது முக்தி அடைஞ்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கூட இல்ல. ஏன், மகாபாரதத்துல குடைவள்ளன்னு பேரெடுத்த கர்ணன் கூட யாருக்கும் அன்னதானம் செஞ்சதா ஒரு குறிப்பும் கிடையாது. அப்போ ஞானதானம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் கடவுள் ஒரு உயிர் ஒளியா இருக்காரு. அந்த ஒளி நம்ம தலைக்குள்ள இருந்து நம்ம 2 கண்கள் வழியா தான் வெளிப்படுது. இந்த ஒரு பேருண்மைய எல்லாருக்கும் புரிய வைக்கிறது தான் ஞானதானம். இது வெறும் ஒரு தகவல் இல்ல, இது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். வள்ளலார் மாதிரியான பெரிய ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஞானத்தை அடையறதுக்கு ஒரு ஞான சத்குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். அவருதான் நம்மளோட நடுக்கண்ணை தருக்க உதவுவார். இந்த ஆன்மீக பயணத்தோட முதல் படியே ஒருத்தரோட நடுக்கண்ணை திறக்கிறது தான். எது கேட்டதும் ஏதோ மர்மமான விஷயம்னோ புதிரான ஒண்ணுனோ நினைக்க வேண்டாம். இதோட விளக்கம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப எளிமையானது. இங்க நடுக்கண்ணுங்கிறது நெற்றி போட்டுல நாம கற்பனை பண்ற 3வது கண் கிடையாது. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒவ்வொருத்தரோட கண்மணிக்கு மத்தியில இருக்கிற அந்த மையப்புள்ளி தான் நடுக்கண்ணு ஞானிகளால சொல்லப்படுது. இப்போ உங்க எல்லாருடைய மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி எழும். அது எனக்கு நல்லா புரியுது. ஞானதானம் தான் இவ்ளோ உயர்ந்ததுன்னா, கருணையோட வடிவமான நம்ம வள்ளல் பெருமான் ஏன் வடலூர்ல அணையா அடுப்ப மூட்டி அன்னதானத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு? இது ஒரு மாதிரி முரணா தெரியுது இல்லையா? அந்த மாபெரும் ஞானி ஆன்மாவை விட உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னால இருக்கிற காரணத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் வள்ளலார் வாழ்ந்த காலகட்டம். அப்போ தாது வருஷ பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சு. மக்கள் பசியால செத்து மடிஞ்சாங்க. பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சும்மாவா சொன்னாங்க? வயிறு காஞ்சி போயிருக்கும்போது ஒருத்தரால எப்படி ஞானத்தை பத்தி யோசிக்க முடியும் சொல்லுங்க? அதனாலதான் வள்ளலார் அன்னதானத்தை முதல் படியா வச்சாரு. உடம்புக்கு சாப்பாடு போட தர்மசாலையும் உயிருக்கு ஞானத்தை ஊட்ட சத்தியஞான சபையையும் அவர் தனித்தனியா ஆரம்பிச்சதுக்கு இதுதான் காரணம். புரிஞ்சுக்கோங்க, அன்னதானம் ஒரு வழிதான், ஆனா ஞானதானம் தான் அவரோட உண்மையான இலக்கு. இன்னைக்கு இருக்கிற உண்மையான பஞ்சம் எது? நம்ம காலத்துல உணவு பஞ்சம் அங்கங்க இருந்தாலும் அதை விட ஒரு பெரிய பஞ்சம் ஞானத்துக்கு தான் நிலவுது. எல்லா வசதிகளும் இருந்தும் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியாம ஒரு அமைதி இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பஞ்சம். இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. தானங்கள்லயே மிக 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 உயர்ந்தது இந்த ஞான தானம் மட்டும்தான். மத்த ஆன்மாக்கள் நல்லபடியா கடை தேரணும்னா அவங்களுக்கு விழிகாட்டுங்க, அதாவது வழிகாட்டுங்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ற பழமொழி இங்கு ரொம்ப சரியா பொருந்தும். யோசிச்சு பாருங்க, நீங்க மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பாடு கிடைக்கும். ஆனா நீங்க ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுத்தா முதல்ல உங்க அறியாமை நீங்கி உங்களுக்கே ஞானம் கிடைக்கும் பாருங்க. இந்த ஞான தானத்தோட இறுதி பலன்கள் என்ன தெரியுமா? நம்மளோட எல்லா கர்ம வினைகளையும் இது நீக்கிடுமா. இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை கொடுத்து கடைசியில மரணமே இல்லாத பெருவாழ்வை கொடுக்கும். அப்போ இந்த ஞானதானம் தவம்னு இந்த பாதையில போனா அவங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் ரெகக்னிஷன் என்ன? இப்போ சொல்ல போற கருத்து ரொம்ப ஆழமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆமா, நீங்க பாக்குறது சரிதான். இந்த தவத்தை செஞ்சு இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு கொடையா கொடுக்கறவங்க
அவங்க வெறும் ஞானியோ ரிஷியோ இல்ல, அவங்க இறைவனுக்கே சமமானவர்கள். இந்த ஒரு வரியில தான் மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. இதுதான் இந்த போதனையோட உச்சகட்டம். சரி, இவ்ளோ பெரிய ஞானத்தை எப்படி அடையறது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதத்தான் நம்மளோட இந்த கடைசி பகுதியில பார்க்க போறோம். இந்த உன்னதமான அறிவை நாமளா புத்தகம் படிச்சோ இல்ல தனியா உட்கார்ந்தோ கத்துக்க முடியாதாம். இது ஒரு உண்மையான குரு கிட்ட இருந்து தீட்சை அப்படிங்கிற ஒரு ஆன்மீக உபதேச முறை மூலமா தான் பெற முடியும்னு இந்த நூல் ரொம்ப உறுதியா சொல்லுது. அப்போ உண்மையான குருவை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இந்த நூல் ஒரு வழி சொல்லுது. ரொம்ப சிம்பிள். யார் கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்றாங்களோ அவங்க போலி குருவான். இதுக்கு பதிலா யார் நம்ம கண்மணியிலேயே தீட்சை கொடுத்து கண்ணை திறந்து தியானம் பண்ண வழிகாட்டுறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு. ஞானம் பெறுவதற்கான வழி. இந்த மூல ஆதாரம் ஞான சர்க்குரு சிவசெல்வராஜ் ஐயாவை குறிப்பிடுது. அவருதான் இந்த ஞானத்தை கண்மணி மாலைங்கிற தன்னோட புத்தகத்துல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லிருக்காராம். அது மட்டும் இல்ல, இந்த திருவடி தீட்சைங்கிற உபதேசம் தங்கஜோதி ஞான சபைங்கிற இடத்துல மட்டும்தான் கொடுக்கப்படுதுன்னு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தீட்சையை வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 நிபந்தனைகள் தான். 1, அசைவ சாப்பாட்டை முழுசா தவிர்க்கணும். 2, எந்த விதமான போதைப் பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த மூலத்தோட கடைசி செய்தி இதுதான். மத்தவங்களுக்கு வழிய காட்டுங்க, அவங்களோட அக கண்ணை திறக்க உதவி பண்ணுங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல நீங்க விழிப்போட இருங்க. உங்க கண்ணுல இருக்கிற அந்த உயிர் ஒளிய முதல்ல நீங்க உணருங்க. அப்புறம் அந்த உண்மைய மத்தவங்களுக்கும் உணர்த்துங்க. இந்த ஆதாரம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயத்த சொல்லுது. அதாவது, நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த விளக்கத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதும் ஒரு விதமான ஞானதானம் தான்